கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூன் 1 காலை வேளையில் தேவன் நமக்காய் பேசும்படியான வார்த்தை 1 சாமுவேல் 1 அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ, சமாதானத்தின் தேவன் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களோடு இருந்து நடத்துவாராக. எந்த காரியத்தில் ஐயோ எனக்கு சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை, எல்லாமே பயமாக இருக்கிறது, எப்படி இந்த மாதத்தை தேவன் நடத்துவார் என்று கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து இந்த மாதத்தில் நடத்த வல்லவராயிருப்பேன் சொல்லுகிறார். அன்னாளுக்கு மிகவும் நெருக்கம், மிகவும் சிறுமைப்படுத்தப்பட்டால், ஆனாலும் அந்த இடத்துல தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆலயத்தில் மன்றாடி கண்ணீரோடு ஜெபித்த போது ஆண்டவர் கொடுத்த முதல் வார்த்தை, உன் சமாதானத்தோட போ என்று சொன்னால், அந்த வார்த்தை அவளை சமாதானப்படுத்தியது. அந்த வார்த்தை அவளுக்கு நம்பிக்கையை கொடுத்தது. அந்த வார்த்தை அவள் வாழ்க்கையில் எல்லா சிறையிருப்பிலிருந்து அவளை விடுதலை ஆக்கியது என்று பார்க்கிறோம். அந்த இடத்தை புறப்பட்டு போய் அவள் போஜனம் செய்தாள். அதுக்கு முன்பாக அவள் சாப்பிடலை, அதுக்கு முன்னே அவள் தூங்கலை, அவளுடைய காரியத்தில் எதிலுமே கவனம் செலுத்த முடியாதபடி கலங்கி கொண்டிருந்தாள். அதற்கு பின்பு போஜனம் செய்து அதிகாலையில் தேவனை எழுந்து ஜெபிக்கிற பிள்ளையாய் அவள் மாறினாள். இந்த நாளில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எந்த காரியத்துக்காய் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள், அந்த காரியத்தில் ஜெயம் கிடைக்கணுமா, அந்த காரியத்தில் வெற்றி காணணுமா, நீங்கள் செய்கிற காரியம் அவரிடத்தில் மன்றாடி நீங்கள் ஜெபித்து விட்டீர்கள். இந்த நாளில் ஜெபித்தது போல ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலிருந்து தேவனிடத்தில் துக்க முகமாக இல்லாதபடி மகிழ்ச்சியாய் அவரிடத்தில் விண்ணப்பத்தை வேண்டுதலை செய்யும் பொழுது ஆண்டவர் இனி துக்க முகமாக இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாய் நடத்துவார். இதுவரை நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம், ஆனால் இனி துக்க முகமாக இருப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு நடத்தி இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்களை வந்து சேரும்படி அவரை ஆசீர்வதிக்க உங்களை வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.